என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டக்குன்னு வெட்டுங்கம்மா. எல்லா விஷயத்தையும் வேக வேகமாக பண்ண சொல்கிறேன். சமைச்சா சீக்கிரம் சமைங்கமான்ற. என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா எனக்குத்தான் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ற. ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறேன். ஆனால் ஆளை பாரு எப்படி இருக்கேன்னு, நல்லா இளவாங்கி மாதிரியே இருக்க. எதுக்கு இப்படி இரு? நறுக்க வேணா, கத்தி பெரிய பெரிய அப்படியே ரொம்ப கத்தி வாங்கி கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா. ஒன்றுமே நறுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு கத்தி. இதை வச்சுட்டு நறுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் என்னமா அவ்வளோ நேரம் பொறுவேன். நறுக்கி கொடுத்தவொடனே அப்படியே 2 பீஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே காற்றுல ஈவு வச்சு கிடக்கும். அதுக்கப்புறம் திங்கவே இருக்காது. எங்கண்ணா வாங்கிட்டு வர சொல்லத்தான் செய்யுங்க. என்னைக்கு வாங்கி பப்பாளி பழம் திங்கிறது நல்ல சத்து. இதில் என்ன வைட்டமின் இருக்குன்னு தெரியுமா? சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்க மேலே. நான் படிக்காத பேதை, எனக்கு அப்படி தெரியும். நீ சொல்லு. அதே உங்களோட சேர்ந்தது நானும். அப்படி படிக்கலையா? என்ன படிக்க போற? படிக்கலையா பத்தியாமா? எப்படி சொல்றான்னு வருமா? படிக்காத பேதை அப்படிங்கிறேன் நானு. நீங்க தானே அப்ப பெத்தீங்க. நீ உங்களை மாதிரி தானே இருப்பீங்க. நான் பெத்து என்னைய மாதிரி உருவம் இருக்குது. சரி, படிச்சுட்டு இருக்கீல. இதுல என்ன சத்து, இதுல என்ன வைட்டமின் சத்து இருக்குன்னு சொல்ல தெரியாதா? தெரியாதா? நறுக்கலாமா? என்ன ஒரு கத்தி? இதெல்லாம் ஒரு கத்தியாமா? ஒரு நல்ல கத்தி கூட வாங்கி தராருலையப்பா. என்னடா அது? ஒத்த விதை இல்லை, விதையே இல்லாம எப்படிவா பழமாகுது? இப்படி ஒரு பப்பாளியோட பார்த்தது என்ன? ஒரு விதை இல்லை. அதான் சொல்றேன், இதுல விதையே இருக்காச்சுமாப்பா. நல்ல பழமாகுது. வேற பழம் வாங்கிட்டு வெயிட்டா இருக்குடி. எவ்வளோ இதுல விதை இருக்குன்னு தெரியுமான்றாரு. என்னத்த